ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல ஆஃபிஷியலா சாம்சங் தரப்புல இருந்து M36 மொபைல் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வைப்ரன்ட் கலர்ஸ் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 11500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் போன் ஸ்லிம்லெஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா ஸ்பீக்கர் பிளஸ் இருக்கு. அவங்களோட ஓன் சிப்செட் Exynos 1380 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 50 MP OIS சப்போர்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது, வாட்டர் டாப் நாச் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு Exynos சிப்செட் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங் கிடையாது, NFC சப்போர்ட் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர்ஸ் இல்லாமையும் ஒரு சில டிராபேக்கோடையும் இந்த M36 கொண்டு வந்திருக்காங்க. என்னவே இருந்தாலும் இந்த பிரைசிங்க்கு இந்த போன் ஒர்த் இல்லையா? அதை தவிர்த்து என்ன ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா இல்லையா, டீட்டெயில் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அட்டாச் பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் M36 பாக்ஸ், ஒரு காம்பேக்டான பாக்ஸ். முன்னாடி M36 மென்ஷன் பண்ணி பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். இன்னொரு சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒயிட் கலர் கண்டெய்னர், அதுக்குள்ள யூசர் கைடன்ஸ், வாரண்டி புக்ஸ் அண்ட் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட் கேஸ் கிடையாது, சார்ஜர் கிடையாது. சோ இது பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி M36 5G மொபைல், இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 வைப்ரன்ட் கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் அந்த ரெட் கலர் 6 மாடா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் 16500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த 16500 ரூபாய்க்கு என்ன கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதோட டிசைன் ஃபேக்டர் நம்ம பார்ப்போம். கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பேக் சைடு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட்டரான அரேஞ்ச்மெண்ட். பட் ஆனா உங்களுக்கு இந்த 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மட்டும் ஒரு கட் அவுட்லயும், இன்னொரு சிங்கிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அது டெப்த் சென்சார் மட்டும் இன்னொரு கட் அவுட்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு செப்பரேட் பண்ற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட்டும் எடுத்து வந்திருக்காங்க. மீதி ஏரியாஸ் எல்லாமே பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு பிளைனான மேட் பினிஷ் டச்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு லைட்டா கிளிட்டரிங் பினிஷ் டச்சர்ஸ் இருந்தாலும் ஒரு பிளைனான மேட் பினிஷ் டச்சர்ஸ். அண்ட் பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங். ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆம்புலன்ட் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வாட்டர் டச் கொண்டு வந்திருக்காங்க, பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்டுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்க இன்க்ளூட் பண்ணல. அண்ட் இதோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 7.7 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க டிஸ்பிளேக்கு வாட்டர் டாப் நாச் இருந்தாலும் உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ்ஸால ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இந்த மொபைலை பொறுத்தவரை டிசைன் ஃபேக்டர் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் புது விஷயமா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ்ஸால டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பண்ணது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஓவரால் டிசைன் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் சூப்பர் ஆம்புலன்ட் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாட்டர் டாப் நாச் வித் கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ்ஸால ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கான்செப்ட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இங்க வாட்டர் டாப் நாச் இதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னதே இருந்தாலும் பஞ்ச் கலரோட வந்துச்சுன்னா இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஓவரால் தட் இதோட ரெசல்யூஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் HD பிளஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இங்க இன்டோர் அண்ட் அவுட்டோருக்கு இங்க விசிபிளா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 1000 nits பிரைட்டரான நல்ல ஒரு பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. எந்த ஒரு OT டேப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல 1 UI 7 சப்போர்ட் இருக்கு. இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அதாவது சிம் ட்ரெயின் பார்க்கும்போது அட் அ டைம் டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிங்கிள் சிம் பிளஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4X UFS 2.2 சப்போர்ட். இங்க IP ரேட்டிங் கிடையாது. பட் ஆனா 2 மீட்டர் டெப்த்ல இருந்து நம்ம விழுந்தாலும் போனுக்கு டிஸ்பிளேக்கு எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு இங்க கவர் பண்றாங்க. அண்ட் Wi-Fi 6, Bluetooth 5.3, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் நாக் செக்யூரிட்டி இருக்கு. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் புரியும். அண்ட் ஏஐயும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஏஐ வச்சு சர்க்கிள் சர்ச் அண்ட் நிறைய விஷயங்கள் இதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த மொபைல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரி 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள கிடையாது, டைப் சி டு டைப் சி கேபிள் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 day வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP ஒரு சாம்சங் சென்சார் OIS சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2 MP டெப்த்.
ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். EAI சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் 1080p 60 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அது போக இந்த டைம் லேக், டூயல் வீடியோஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்கு. பிரைமரி சென்சார், டே லைட் அண்ட் இன்டோர் நைட் கண்டிஷன்ஸ் நல்லா பிகேவ் ஆகுது. 8MP அல்ட்ரா வைட் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். எடுக்கிற ஷாட்ஸ் நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட் கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அது 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வருது. அது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வருது. இந்த ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. நண்பர்களே, நீங்க ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். மிஸ்டர் லைனஸ் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வெப்சைட் மூலமா நம்ம டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ணிக்க முடியும். அது இந்த வெப்சைட்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ் மட்டும் கிடையாது, நல்ல ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்னா 20% அண்ட் பிராண்ட் ஃபுட்வேருக்கு 35% அண்ட் கிஃப்ட்க்கு 25%, டாய்ஸ்க்கு 20 to 35%, பர்சனல் கேருக்கு 15% அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டேஷனரிக்கு 5 to 20% ஆஃபர் பண்றாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு 5 to 10% அண்ட் ஃபேஷனுக்கு 5 to 10%. சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க மிகப்பெரிய ஒரு கிவ் அவே வழங்கிட்டு இருக்காங்க. ஆஃபரும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க மினிமம் 100 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் போதும். லாகின் பண்ணிட்டு மந்த்லி ட்வைஸ் மெம்பருக்கு சூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சூஸ் பண்ண ரெண்டு வின்னர்ஸுமே அவங்களோட வெப்சைட்ல 1 month ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. காட்டிலும் இந்த வெப்சைட்ல ஓவரால் தமிழ்நாடு ஃபுல் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 100% authentic ப்ராடக்ட், 100% செக்யூர் பேமெண்ட் இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க அவங்களோட ப்ராடக்ட்டை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஷாப்ஸ்க்கு மேல அவங்க டை அப் பண்ணிருக்காங்க. அவங்களோட சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட பொருட்களை விற்கணும்னாலும் இந்த வெப்சைட்ல உங்களால வித்துக்க முடியும். கிறிஸ்ல உங்களோட ஃபோன் நம்பர் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் மிஸ்டர் லைனஸ் வெப் ஷாப்பிங். சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் சூப்பரான ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் அவேயும் நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் சிப்செட் Exynos 1380 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2.4 GHz கிளாக் சிப் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலரிருக்காங்க. இந்த சிப்செட் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 778 ஸ்னாப்டிராகன். இந்த சிப்செட் எத்தனை பேரு கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்னைக்குமே 2025லுமே இந்த சிப்செட்டை வச்சு எந்த மாடல் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கருத்துல பதிவு பண்ணுங்க. சோ இந்த சிப்செட் பாத்தீங்கன்னா Exynos நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு 5 மார்க்கெட் சிப்செட் 2.4 GHz கிளாக் சிப் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலரிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியாது. பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டோம்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் இந்த போன்ல கேம் பூஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சாம்சங்கோடது. சோ அதனால கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து கேமிங் எந்த ஒரு லாகிங் இல்ல, நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் இருக்கிறதுனால நல்ல ஒரு சவுண்ட்னஸ் லவுட்னஸோட விளையாடும் போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. அது போக என்டர்டைன்மெண்ட், டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் ஒரு ஆப் டு ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நல்லா கன்வே பண்ற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே ஆப்டிமைஸோட இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க சாம்சங் சைட்லன்னே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் M36 அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 வைப்ரண்ட் கலர்ஸ். பேஸ் வேரியன்ட் 16,500 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நெகட்டிவ்னு பார்க்கும்போது இன்னைக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் ஐபி ரேட்டிங் கிடையாது, அண்ட் NFC கிடையாது, IR போர்ட் கிடையாது, இது மாதிரி விஷயங்கள் இல்ல. அது போக வாட்டர் டாப் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, Exynos சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, LPDDR4X தான் இருக்கு. ஆனா இந்த பிரைசிங்க்கு மீதி பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது LPDDR5X வச்சு ஒரு 2-3 மாடல்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதை நம்ம ரெகுலேட் பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு 5 ரீசன்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட் இந்த போன்ல இருக்கு. பாசிட்டிவ்னு பார்க்கும்போது சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அது சாம்சங் சைட்ல இருந்து. அதை தவிர்த்து இந்த போனுக்கு 120 refresh rate, full HD டிஸ்பிளேயோட பேனல் தாறுமாறா இருக்கு. வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் பிளஸ் ஆல ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. இது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு, நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இருக்கு, நல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு. சர்வீஸ் சென்டர் இருந்தாலும் ஒரு சில இந்த M சீரிஸ் A சீரிஸ்ல டிஸ்பிளே பிரச்சனை வந்தாலும் உள்ள போயிட்டீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் டிஸ்பிளேக்கு எடுத்து வச்சிடணும். என்னதே இருந்தாலும் இது மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதை தவிர்த்து கேமராவுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட எடுத்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் M36 ஒரு ஒத்துபலான போன். எனக்கு இந்த ஹார்ட்வேர்ஸ் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு இந்த NFC எல்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். IR போர்ட்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பாக்ஸ்ல கேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சார்ஜ் இல்லைனாலும் பரவாயில்ல. பட் ஆனா எனக்கு சாம்சங் போன் எந்த ஒரு ஆட்ஸ் எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இல்லாம நல்ல ஒரு போன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் நீங்க எதிர்பார்க்கும் விஷயத்தில் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போன் நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல நம்ம மீட் போடும். அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்கும் ஷாப் பண்ணுங்க. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் அஃபோர்டபிள் ஆஃபர்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸஸோட அட்டகாசமான ஒரு பிரைசிங்கோட கண்டிப்பா இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம். தேங்க்யூ.